ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மேக்கப், அதுக்கு வந்துட்டு பிரைடல் மேக்கப் இந்த மாதிரி மேக்கப் ஸ்டுடியோ போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டுடியோவில் போய் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் மேக்கப்பு, ஹெச்டி மேக்கப்பு, இந்த ரெண்டும் தெரியும். அதை தாண்டி அந்த இதிலே வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. அது இப்போ ஓப்பனாக சொல்லக்கூடாதுல்ல, அதனால் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். வந்துட்டு அதை வந்துட்டு மேக்கப் பண்ணும்போது அதை நான் காமிக்கேன். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் போச்சுங்க. ஹேருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டைப்பில் ரெண்டு டைப்பு, அதாவது 2 டைப் பார்த்தோம். 2 டைப்லேயே 2 டைப் இருந்தது, அதுவும் பார்த்தோம். எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சு. என்னன்னா இப்போ இந்த அடுத்த வாரம் இருக்குல்ல, வர்றேன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிறு போய் திங்கக்கிழமை வரும்ல. ஸோ 15 ஆமாங்க, வர்ற திங்கள் போய் அடுத்த திங்கள் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மாடல்ஸ் பார்க்க சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு கதை சொல்கிறேன், சின்ன ஸ்டோரி மட்டும். மாடல்ஸ் பார்க்கணுன்னாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படிம்பாங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன். மேக்கப் பண்ணுறது வந்துட்டு பொண்ணுங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ண போகிறோம். பிரைடல் மேக்கப் இதெல்லாம் வந்து அந்த முகூர்த்தத்துக்கு ரிசப்ஷனுக்கு பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அந்த மேக்கப் பண்ணுறது பொண்ணுக்கு தான் பண்ண போகிறோம். க்ரூமிங் பண்ணுறது தான் ஜென்ஸுக்கு பண்ணுவோம். இப்போது நான் வந்து ஒரு ஜென்ஸுங்க, நான் ஒரு பையன் அப்படிங்கிறனால மேக்கப் வாராங்க. ஸோ நல்லா அந்த ஃபீல்டில் இருப்பாங்கல்ல, மாடலிங் ஃபீல்டில் இருக்க பொண்ணுங்களை வந்துட்டு ஒருத்தங்க அந்த அக்காவே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ நார்மலாக உள்ளவங்களுக்கு நான் 2500. நான் ஒரு யூடியூப், ஆமாம் அதில் என்ன இருக்குது, உண்மை தானே இவ்வளோ நான். ஸோ அவங்க சொல்கிறத நான் சொன்னேன். மாடலிங் அந்த ஃபீல்டில் இருக்கிற அந்த அக்காவுக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வர்றவங்க நார்மலாக உள்ளவங்களுக்குன்னா 2500, நீங்கள் யூடியூபர் அதனால 3500 அப்படின்னு ஒரு அக்கா சொன்னாங்க. இன்னொரு அக்காட்ட ஃபோன் அடிச்சு கேட்டோம், ஐயோ ஜென்ஸா நான் பண்ணலை அப்படின்ட்டு இன்னொருத்தங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ஜென்ஸாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தெரியும் ஓகே அப்படின்ட்டு. இந்த அக்கா வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஐயோ ஜென்ஸாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிட்டாங்க. என்கிட்ட அந்த அக்கா சொன்னாங்க, நெல்லை சரௌண்டிங்கில் மாடலிங் யாராவது இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்படி யாருமே கிடையாது நம்ம ஊரில் வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு மாடலிங் ஃபீல்டில் லேடிஸில் திருநெல்வேலியில் யாரும் இந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆமாம், சரி ஓகே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு முகம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தங்க 2500, அது நான் யூடியூபர் அப்படிங்க 3500 கேட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து அந்த இதை நான் சொன்னேன். அதனால அப்படிங்க இவங்க வந்து அந்த மாடலிங் ஃபீல்டில் கிடையாது, ரீல்ஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்க, சும்மா அவ்வளோதான். அந்த போசஸ் கொடுக்கவோ அந்த மாதிரி ஃபீல்டில் அவங்க கிடையாது. இருந்தாலும் திருநெல்வேலி சைடில் பார்க்க சொன்னாங்களா, சரி ஓகே பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒருத்தங்க ஞாபகம் வந்தது. அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை. நான் உன்னையும் இந்த மாதிரி சிஸ்டர் ஒரு கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் உன்னையும் என்ன கொலாப் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உடனே சொன்னேன், சிஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரு மேக்கப் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 15 ஃபோட்டோ ஷூட்டு மாடலாக நீங்கள் வந்து உங்களை நான் சூஸ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கொலாப் மட்டும் பண்ண முடியுமா, கொஞ்சம் ஃப்ரீ கொலாபரேஷன் பண்ண முடியுமா? என்கிட்ட நம்ம தான் துட்டு கொடுக்க வழி இல்லையே. ஸோ நான் அதை கேட்டேன், கொஞ்சம் ஃப்ரீ கொலாபரேஷன் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கும் அதில் ஒரு இது இருக்குது, எனக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ நான் இப்போ மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க யாருங்கிறது என் மூலமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க பார்ப்பாங்க, ஓ நம்ம அதாவது இவங்க ஒரு மாடலாக எப்படி வந்திருக்காங்க, என்ன ஏது இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குற ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் அதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன், ஃப்ரீ கொலாபரேஷன் பண்ணி கொடுங்க சிஸ்டர். நீங்கள் வீடியோ நீங்கள் வந்துட்டு எனக்கு தேவை ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் வரணும், ஃபோட்டோ எடுக்கணும், 2 ரீல்ஸ் பண்ண போகிறீங்க சும்மா. அதை அந்த அக்கா சொன்னது தான். எனக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது அந்த அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி 2 ரீல்ஸ் மட்டும் எடுப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்கல்ல, அந்த ஃபீல்டுலன்னு இருக்கிறவங்களுக்கு போசஸ் தெரியும், நம்ம வந்துட்டு கஷ்டப்பட வேண்டாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது. ஓகேங்களா, நான் கேட்டேன் உங்களுக்கு. இருந்தாலும் அவங்க வந்துட்டு இல்லை ப்ரோ, அதாவது இல்லை ப்ரோன்னெலாம் சொல்லலை, இல்லை நான் ஃப்ரீ கொலாபரேஷன்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. சரி ஓகே சிஸ்டர், ஆனால் நான் கேட்டது நான் ஃப்ரீ கொலாபரேஷனுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டேன். நான் சிஸ்டர்னு சொன்னேன். ஓகே சிஸ்டர், நான் ஃப்ரீ கொலாபரேஷன் தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். இப்போ பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு என்ன இதில் அவங்க மென்டாலிட்டியில் அவங்க சொன்னாங்கல்ல எனக்கு தெரியாது, மைண்ட் செட்டில் அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. 10,000 அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஹார்ட் அடைச்சிருச்சு, அப்படி பாதியை நின்றுச்சு எனக்கு வந்துட்டு. ஏன்டா ப்ரொஃபஷனலாக அந்த ஃபீல்டில் இருக்கிறவனே 2500 தான் கேட்காங்க. பல ஃபோட்டோ ஷூட் போயிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 60-70 மாதிரி. அவங்க ஐடி நான் எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல, யார் ஐடியும் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த நடந்த ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு தெரில. ஒன்றையும் நான் சிம்பிளாக சிஸ்டர், நான் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களே இவ்வளோ தான் கேட்டாங்க,
திருநெல்வேலி சைடில் நீங்கள் பாருங்கன்னு சொல்ல போய் தான் உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணேன். நான் வந்துட்டு வேறு யாரையா பார்த்துக்கிட்டு சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது இருந்தால் உங்களை கூப்பிடுதேன் அப்படின்னு சொன்னேன். தாராளமாக பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த இது எப்படி இருந்தது தெரியுமா, ஏதோ நம்ம அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓ நீங்கள் அந்த ஒன்றுமே இல்லை, எனக்கு அது வந்து அந்த நேரம் சொல்லும் போது அப்படி இருந்தது. அப்புறம் யோசித்தேன், இங்கே வந்து நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கோங்க, நாங்கள் இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு நானே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ என்னன்னா அந்த ஒரு நேரத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தாராளமாக பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி இருந்ததுன்னா வாண்டடாக நானே கூப்பிட்டு நானே அசிங்கப்பட்டது அந்த இடத்துல எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது. ஓ இப்படி தான் இருக்கும் போலுக்கு. ஐயோ கரண்ட் போயிடுச்சுங்க, அது நல்ல சகுனம்ல. கரண்ட் போயிட்டுங்க, அது கூட நம்மளை அசிங்கப்படுத்துது. ஓகேங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அந்த மாடல் ரெடி பண்ணணும். அது போட்டும் தங்கும் ஒரு 8 கால் பூச்சி வந்துருச்சாங்க, பட் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ண போகிறேன் என்னன்னு தெரில. மாடல் அதுக்குள்ளே அந்த அக்கா அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ஒரு பக்கம் அப்படி போயிருக்கு. ஆக்சுவலாக நான் முக்கியமாக பேச வந்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் காண்டி பேச வந்தேங்க. ஸோ நம்ம நேற்று ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருந்தோம். அது இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன். ஆமாங்க, நான் கீழே வந்துட்டு அதில் மென்ஷன் ஆகிருக்கும் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அந்த ஜாபை பற்றி கேட்டிருந்தீங்க, இது என்ன மாதிரி ஜாப், ஜாயின் பண்ணலாமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்துட்டு இது ஃபேக்கு, நீ வந்துட்டு அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரி பாதி பேருக்கு அவங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. ஸோ அதில் நான் தப்பே சொல்லலை யாரையுமே. ஆக்சுவலாக நான் அந்த ஜாப்பை பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது என்ன மாதிரி ஒர்க்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வெஸ்டேஜ் கம்பெனி, ஒரு MLM கம்பெனி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேட்குற எல்லாமே வந்துட்டு இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது MyV3 ஆடு மாதிரிலாம் கிடையாது. இந்த ஆடு பார்த்தா அமௌண்ட் ஏறும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை எப்படி சொல்ல, நீங்கள் பொருள் வாங்குறது தான் இதில் மெயின் மேட்ரையும். அதாவது நான் இதை புரிகிற மாதிரி நான் சொல்கிறேனே. இப்போது நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, பொருள் ஏதாவது வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. இதை நீங்கள் இவங்ககிட்ட வாங்குவீங்க 1000 ரூபா தான் பேசிக். 1000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி போட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் ஒர்க்கை பற்றி மட்டும் சொல்கிறேன், ஒர்க்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வீடியோ போகும். நான் சொல்லாத டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் தெளிவாக அந்த வீடியோவில் ஜாபை பற்றி சொல்லுவாங்க. நான் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்து அதான் கிளாஸஸ். ஸோ கிளாஸ் போயிட்டு ஒரு 40 நிமிஷம் வீடியோ, அந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஓகே உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இப்போது நான் வீடியோ பார்க்கேன், எனக்கு வந்துட்டு ஓகே நான் ஜாயின் பண்ணலாம் திருப்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த வீடியோ அவங்ககிட்ட வந்து நான் கேட்கேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஐடி போட்டு கொடுப்பாங்க, உங்களோட ஐடி அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு எலமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு தடவை நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு அக்கா எனக்கு போட்டு இது பண்ணி கொடுத்தாங்க. டிரைவிங் வண்டி ஓட்டும் கார் ஓட்டும் போது என்னன்னா டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்க ஓனரோட பையனை வந்து டியூஷன் கூட்டு போயிட்டு வருவேன். அப்போது ஆப்போசிட்ல ஒரு அக்கா வந்து பார்த்துட்டு எங்க இருக்கீங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கேட்கும்போது நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்ல இது பண்றேன், நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி அப்போது பொருள்னா ஆமா பேமெண்ட் கொடுத்தா வாங்கினேன். ஆக்சுவலா அதாவது நீங்கள் என்னன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், பேமெண்ட் சும்மா அனாவசியமாக கொடுக்காதீங்க. ஏதாவது வேலை வாங்கி தரோம் இல்லை இது நான் வந்துட்டு என்னென்னா அமௌண்ட் கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கினேன். அது எலமெண்ட்ஸில் மருந்து தான் வாங்கினேன் நான். ஸோ இது டானிக் ஒன்று, நம்ம பிளட் சர்க்குலேட்டை அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் எனக்கு ஐடி போட்டு அந்த அக்கா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இது பண்ணவே இல்லை அந்த கம்பெனியில், நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்னென்னா இந்த மாதிரி தான் இப்போது வெஸ்டேஜில் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இருக்கும்ல, பேஸ்ட்டு சோப்பு இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நான் 2 தான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறையா இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட இப்போ கோல்கேட்டு க்ளோஸ்அப் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பேஸ்ட்டில் வருது, அதே மாதிரி வெஸ்டேஜுக்கு அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை அவங்ககிட்ட வந்து நம்ம வாங்குவோம். அதான் நம்ம பேமெண்ட் கொடுத்து வாங்க போகிறோம். குறைந்தபட்சம் 1000 ரூபாய்க்கு இப்போ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ நான் எனக்கு இதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1000 ரூபா கொடுத்துருக்கோம், 1000 ரூபாய்க்கான பொருள் வாங்குகிறோம் ஒன்று. ரெண்டாவது இதில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இவங்ககிட்ட ரெஃபர் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரிமா நீ வந்துட்டு நம்ம வெளியே எங்கேயோ போய் வாங்குற பொருளுக்கு நமக்கு இன்கம் வராது, ஓகேங்களா. இப்போ நான் துட்டு கொடுக்கேன் பொருள் வாங்குறேன், அதோட முடிஞ்சிடும். ஆனால் இவங்ககிட்ட வாங்கும்போது என்ன ஆகும்னா,
இப்போ நான் இவங்களை ரெஃபர் பண்ணி இது பண்ணும்போது என் மூலமாக இவங்க சேர்றாங்க அப்படின்னா இப்போ இவங்க சேர்ந்ததுக்கு இவங்க எவ்வளோக்கு பொருள் வாங்குறாங்களோ அதில் எனக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி எனக்கு கிடைக்கும். இப்போது 1000 ரூபாய்க்கு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். 1000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வாங்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 30 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 1000 ரூபாய்க்கு எனக்கு 30 பாயிண்ட் கிடைக்கும். இப்போது இவங்கள மாதிரி நான் ஒரு 5 பேரை சேர்த்து விடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 பேருக்கும் 30 பாயிண்டாக எனக்கு கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு கணக்கு போடுவாங்க. 5 பேருக்கு 30 பாயிண்ட் கிடைக்கும். இந்த 5 பேர் ஒவ்வொருத்தரையும் சேர்த்து விடுவாங்கல்ல, அதுல இருந்தும் எனக்கு பாயிண்ட் சேரும். ஸோ பாயிண்ட்டுங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம போத்தீஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சூப்பர் மார்க்கெட்டில் நான் பொருள் வாங்குவேன். பொருள் வாங்குறோம்னா எனக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் பாயிண்ட் மாதிரி ஏறும். இப்போ நான் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இந்த மாதிரி ஏறும். இப்போ அந்த மாதிரி ஏறுறது தான் இவங்ககிட்ட ஒரு ஆள் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 30 பாயிண்ட் ஏறும். ஸோ அப்போ அந்த 30 பாயிண்ட் அந்த மாதிரி இது வந்துட்டு எவ்வளோ பேமெண்ட் 30 பாயிண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தெரியாததை அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் அவங்களோட அந்த குரூப்பில் உள்ள அட்மின்கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா 30 பாயிண்ட் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 பாயிண்ட் ஒரு ஆளுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்க 5 பேரோட 30 பாயிண்ட்டு அவங்க சேர்த்து விட்ற ஆளோட எல்லாரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு மாதம் இப்போ வந்துட்டு ஒரு 1000 பாயிண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஸோ நம்ம வீடியோ பார்த்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மைவி3ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா அந்த ஆடை பற்றி நான் எதுவுமே கேள்விப்படவே இல்லை. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிடவும் விரும்பலை, அப்படியே விட்டுட்டேன் நான். இது நான் பண்ணது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ, ஓகேங்களா? திரும்ப ஏன்னா நான் பாதி பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் சீட் பண்ணுறீங்க. சரி இல்லை பிரதர், நான் சீட் பண்ணலாம், நான் ஓப்பனாக சொல்லி தான். இது நான் ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி பண்ண வீடியோ. நீங்கள் எங்கே ஒர்க் ஃப்ரம்னு கேட்டாலுமே இதே தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு. கொஞ்சம் வெஸ்டேஜ் வந்துட்டு ஏதோ 20 வருஷமாக போன ஜூன் மாதம் 2ஆம் தேதியோட 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா. அது போக நானே க்ரோமில் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்துட்டு ட்ரஸ்டபிள் அவார்டுலாம் வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி உண்மையிலே வாங்கியிருக்கு. ஸோ நம்பிக்கையாக சொல்லலாம் அந்த கம்பெனி வந்துட்டு. கவர்மெண்ட்லேருந்தே அவார்டு வாங்கின கம்பெனி வந்துட்டு அது வந்துட்டு. ஸோ கொஞ்சம் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கம்பெனிக்கு நான் பண்ணது ஃபஸ்ட் ரீசன். 2வது ரீசன், மெயின் ரீசன் என்னென்னா, அட்வான்ஸாக நம்ம வந்துட்டு எந்த பேமெண்ட்டும் அன்வான்டாக கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நான் பேமெண்ட் கொடுத்தா எனக்கு டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் என்னன்னா, கோயம்புத்தூர் சைடு இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா போட்டோம்னா அந்த 1 லட்சத்துலேருந்து இது பண்ணி எனக்கு வட்டி போடுற மாதிரி அது ஏதோ கந்து வெட்டி ஏதோ அது கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி இது கிடையாது. நான் என் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போகிறேன். அந்த பொருள் வாங்குறத நான் இன்னொரு 2 பேரை ரெஃபர் பண்ண போகிறேன். 2-3 பேரை எத்தனை நாள் நான் ரெஃபர் பண்ணலாம். அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்க அதில் ஜாயின் பண்ணி ஒருவேளை அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்க போகிறாங்க. அது மூலமாக எனக்கு பாயிண்ட்ஸ் ஏறப்போகுது. இதுதான் இந்த ஜாப். கிட்டத்தட்ட ஆள் சேர்த்து விட்ற வேலை தான் இல்லைங்கள. பட் ஆனால் அது மூலமாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நம்ம வந்துட்டு அவங்கள ஏமாற்றவோ எதுவும் பண்ணலை. எல்லா ப்ராடக்ட்டுமே அங்கே கிடைக்குமான்னு கேட்டால் எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்காது. அதே மாதிரி எல்லா பிராண்டும் கிடைக்குமான்னு கேட்டால் எல்லா பிராண்டும் கிடைக்காது. அவங்களோட பிராண்டு ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்ட் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணி நீங்களே வாங்க போகிறீங்க, இது பண்ண போகிறீங்க. இதுதான் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோட டீட்டெயில்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன் நான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 மணி இல்லைனா 6:30க்கு நான் லைவ் வரேன். தாராளமாக நீங்கள் வந்துட்டு அந்த லைவில் வந்துட்டு உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச பதில் நான் வந்துட்டு அதில் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த பக்கம் எனக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஸோ மேக்கப்பில் எனக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் இருக்குது. இவளுக்கு இவ்வளோ கவலை, எனக்கு ஏன் கவலை. சரி ரைட்டு, என்ன பண்ணன்னு தெரிலங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப்பிங்க நான் பண்ணேன். அது போய் 8 பண்ணாங்க. இவளை வந்துட்டு நான் இவளை விரட்டி விடுது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. மெதுவாக அனுப்பிவிட்டேன். கொஞ்சம் நடக்கிறது நல்லது இல்லை. வீட்டில் உட்காந்து தூங்க தான் செய்தாங்க. நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை தூங்குறது தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. கரண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் எங்கள் மூஞ்சி. இல்லைன்னா எங்கள் மூஞ்சி இப்படி தாங்க இருக்கும். அது பின்னாடி செவர் வேற ஒயிட் செவரா, அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பிளர் அடிக்கும். எம்மா பேக்கோட தூக்கிட்டு வா. ஸோ இது நானாக சாரீ ட்ராப்பிங் பண்ணதுங்க. சூப்பராக பண்ணுனேன் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். என்னங்க தவற நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க? எங்கிட்ட வச்சேன்னு தெரியல. இப்படித்தாங்க. ஸோ சாரீ ட்ராப்பிங் இது வந்துட்டு நம்ம முந்தான அந்த மாதிரி வருங்க. கை வலுவுது சாரீ வந்துட்டு. இருங்க நான் எடுத்து காமிக்கேன். ஸோ இதுதான் இது வந்துட்டு முந்தான. இதை பிடிச்சிக்கோங்க. ஏம்மா
ஏய் நல்லா பண்ணிருக்கீங்களே. ஊக்கு அங்கங்க டப் டப்பா. இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம அந்த ஹிப்ல வரும்ல மடிப்பு, கீழே வரும்ல அந்த மடிப்பு. இது வந்துட்டு இந்த இருக்குல்ல இந்த மடிப்பு. ஓஹோ. இந்த மடிப்பு சாரி இப்போ வந்து பாக்ஸ் டைப்ல மடிச்சனால அப்படி இருக்கு. அண்ட் சாரி டாப்பிங் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நாளைக்கு இந்த சாரி வந்துட்டு ஜில்லு கட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க என்னன்னா சர்ச்சுக்கு வந்துட்டு ஒயிட் சாரி தான் கட்டிட்டு வருவேன், ஒயிட் ட்ரெஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பொருத்தனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சரி ஓகேமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி தைக்கணுமா அப்படி சுத்தணுமா? அது மடிச்சு அதாவது இதை ஒரு ஃபோல்டு இது பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் பண்ண சாரி டாப்பிங். எப்படி நாளைக்கு சாயங்காலம் கட்டுறேன் நான். நாளைக்கு லைவ் வரும்போது கட்டியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சொல்லுங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரியாமல் வந்துட்டு இடிச்சிட்டேனாங்க. இடிக்கல. இது வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வரும்லங்க அந்த மடிப்பு. இது வந்துட்டு இந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்பில் வர்றது. ஸோ இது வந்துட்டு முந்தானை. அண்ட் இந்த சாரீ இது நான் பண்ண ஃபஸ்ட்டு சாரீ. ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும் இது. நான் கூட பண்ணது கிடையாது, எனக்கு பண்ண தெரியாது. கிளாஸ் போகிறேன் அதனால நான் பண்ணுறேன். தங்கும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருந்தேன் தங்கும். ஸோ புண்ணாக்கிடுறாங்க. இப்படி வேற யாரெல்லாம் அவஸ்தைப்படுறதுன்னு தெரியல. லீவு விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஐயோ ஏன்டா லீவ் விடுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த எனக்கு கிளாஸ் எடுக்காங்களா அந்த அக்காவே சொல்லுவாங்க, ஏன் தான் லீவ் விடுறாங்க தெரியல ப்ரோ அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு விளாடுவாங்களா, விளாடுறது வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த விளாக் என்ன விளாகுன்றது எனக்கு தெரியாது. ஸோ பார்க்கலாம் அடுத்த விளாக். இன்னும் ஆனால் ஒரு வீடியோ இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு அந்த ஷாப் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 5 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன், சாரீ கிஃப்ட்டு. உண்மையிலே நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் குத்து மதிப்பாக தான் சொன்னேன். சரி ஒருவேளை அந்த விளாக்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க போலுக்கு, சரி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கமெண்ட்ல பூரா ஷாப் ஓப்பனிங் வந்தீங்க, ஷாப் நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கிறதோட புழுகுதா வீடியோ எடுக்கிறதோட சரி, அதோட சரி. அவங்களுக்கு வேற கமெண்ட்ஸுக்கும் வேற எதுக்குமோ நான் தான் போய் பார்த்து அது இது பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதில் போய் பார்க்க ஃபுல்லாக எல்லாருமே கடை ஷாப் ஓப்பனிங் வந்தீங்க. நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணி அந்த குத்து மதிப்பாக ஒரு 5 பேர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்படின்னா தான் வந்துட்டு அந்த 5 பேருக்கு வந்துட்டு சாரீ போகும். எனக்கு போன தடவை இது பண்ணும்போது எனக்கு 10ஆம் நம்பர் சாரீக்கு வந்துட்டு எனக்கு அவங்க அட்ரஸ் கொடுக்கவே இல்லை, அவங்க பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோ வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணவங்க அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கொடுக்கல அப்படின்னா அனுப்ப முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொன்னேன். 10 சாரியில் ஒரு சாரி மிச்சம் ஆயிடுச்சு. 10ஆம் நம்பர் சாரி அப்படியே நின்றுச்சு. அவங்க அட்ரஸே கொடுக்கல, பார்க்கவும் இல்லை, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே விட்டுட்டாங்க நானும். இப்போது அடுத்த இதில் வந்துட்டு 5 பேர் செலக்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்துட்டு அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே வீடியோ பாருங்கள். அண்ட் லவ் யூ ஆல். எல்லாருமே சேஃபாக இருங்க. பார்ப்போம். அந்த வீடியோ நான் அந்த ஃபோட்டோ ஷூட் அன்றைக்கி வீடியோ எடுப்போம்ல, அது வந்துட்டு கண்டிப்பாக வரும். பிளாகாக எடுப்பேன், மேக் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. ஓகேங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க. அண்ட் லவ் யூ ஆல். அந்த ஒர்க் விஷயத்தை மறந்துடாதீங்க. அப்புறம் பிளாக் நான் இந்த பிளாக் போடும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி யார் செலக்ட் ஆனீங்களோ அவங்க கண்டிப்பாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டு விட்ருவேன். ஓகேங்களா? அண்ட் டாட்டா, பாய்.